ஹலோ எவ்ரிவன், நான் விசார்வன். இன்றைக்கி எலெக்ஷன் டே. எல்லோரும் அவங்க ஓட்டு போட்டுருப்பீங்க நினைக்கிறேன். நான் என் ஓட்டு போட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே வந்து எல்லா ஓட்டும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கட்சி, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது, எதனால் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற ரீசனோட அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இது என்ன, இந்த ஓட்டு போடணுங்கிறத ஜனநாயக உரிமை. ஸோ எல்லாருமே போடணும். இதில் என்ன ஒரு இப்போது இந்த வீடியோ ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நான் ஓட்டு போட்டேன். இப்போ எங்கள் அப்பாவால் இன்றைக்கி போட முடியல. ஓட்டர் ஐடி செக் பண்ணும்போது கேன்சல் ஆகிடுச்சு. போன டைம் அவரை போட முடியல. இந்த வாட்டி செக் பண்ணி பார்க்கும்போது கேன்சல் ஆகிடுச்சு. என்ன இஷ்யூன்னு தெரியல. நாங்கள் அவர்கிட்ட அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டோம். இப்போது இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 நாள் கழிச்சு இசேவை மையத்தில் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலுமே இன்னைக்கு இந்த ஓட்டு போட முடியல. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு சில பேருக்கு தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேன்சல் எப்படி ஆகுது, ஏன் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேன்சல் ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு லட்சக்கணக்கில் இருக்கும். இதுதான் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி போட முடியல. நெக்ஸ்ட் டைம் தான் எங்கள் அப்பாவில் போட முடியும். இது ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பாவுக்காக நான் பேசலை. நிறைய பேர் இந்த மாதிரி கேன்சல் இஷ்யூ ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டோட அப்பா கூட இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக ஓட்டு போட்டுருங்க. அண்ட் இன்னைக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓட்டு போட்டுருங்க. தேங்க்யூ.